அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கட்வன்வில் நட்பணி மன்றத்தின் KCF மீடியா வழங்கும் அதிருமரங்கம் நிகழ்ச்சியோடு இணைகின்றோம். இந்நிகழ்ச்சிக்கு முழுமையான அனுசரணை வழங்குகின்றார்கள் கட்வன்வில் நட்பணி மன்றம். அன்பு உறவுகளே, உங்களுக்கு தெரியும், கட்வன்வில் மண்ணில் புதிதாக யூடியூப் சேனல் ஒன்றை தொடர்ந்து எமது வேட்பாளர்களை நேர்காணல் காண்டுகின்ற நிகழ்ச்சியினோடு இந்த கட்வன்வில் நட்பணி மன்றத்தின் KCF மீடியா அடை போட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே பிரம்மாண்டமான எழுச்சியோடு ஊடகத்துறை இருந்தாலும் எங்களுடைய கிராமத்தின் விடியலுக்காய் எங்களுடைய ஊடகம் என்ற அடிப்படையிலே வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. வளர்ந்து வருகின்ற இந்த KCF மீடியாவினுடைய ஊடகத்திற்கு உங்களுடைய முழுமையான ஒத்தாசைகளையும் உதவிகளையும் தந்து எங்களுடைய உத்தியோகபூர்வமான யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உதவிகள் புரிந்து, அதே போல எங்களுடைய உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தையும் நீங்கள் லைக் செய்து ஃபாலோ பண்ணி உதவிகளை செய்திடுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்வதோடு, தினம் நாங்கள் இணையவிருப்பது ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் எங்களுடைய சத்தார் அவர்களை நாங்கள் கலையகத்துக்குள் உள்நுழைக்க இருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சத்தார் அவர்களே, தற்பொழுது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சூடு பிடித்த வண்ணம் இருக்கின்றது. நீங்களும் போட்டியிடுகின்றீர்கள். இன்ஷா அல்லாஹ் வென்று பிரதேச மட்டத்தில் செல்வதற்கு எங்களுடைய முதற்கண் வாழ்த்துக்களை கூறியவர்களாக, சத்தார் அவர்களே, பொதுவாக அரசியல் என்றாலே ஒவ்வொருத்தரும் பின்வாங்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய அரசியல் உட்பிரவேசம் எப்பொழுதிலிருந்து ஆரம்பமாகியது? அதற்குரிய நோக்கம் என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முதற்கண் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை உங்களுடைய கட்வன்வில் நட்பணி மன்றம் அதிரி மரங்கம் நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததற்கான மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, நீங்கள் கேட்கப்பட்ட கேள்விகள் தான், அதாவது என்னுடைய அரசியல் பிரவேசம் எப்போதும் எதற்காக வந்துதான் உங்களுடைய கல்வி. நிச்சயமாக அதுக்கு நான் பதிலளிப்பேன். இது என்னுடைய அரசியல் பிரவேசம் என்பது தரமான படிக்கப்படுகின்ற பொழுது எங்களுடைய கல்லூரியில கல்வி வித்தியாலயத்தில் தான் என்னுடைய கல்வியை ஆரம்பம் செய்திருந்தேன். ஆமாம், தற்பொழுது மகாவித்யாலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது, உயர்த்தப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக கணிச வித்தியாலயம், அதுக்கு பின்னால அல்லாம முஸ்லிம் மகாவித்யாலயம் 10 வரைக்கும், அதுக்கு பின்னால அலிகார் முஸ்லிம் ஸ்கூல் வந்த முடியும் தான் என்னுடைய கல்வியை தொடர்ந்து. ஆமா, அடுத்ததாக அந்த காலப்பகுதியில், அதாவது தரம் மாற படிக்கின்ற காலப்பகுதியில எங்களுடைய ஆசிரியர் ஒருத்தர் இருந்திருந்தார், ரிஸ்விசேரன் சொல்லக்கூடியவர். அவர் ஒரு கணித பாட ஆசிரியர். இருந்தாலும் பிடி பாடம் என்ற அடிப்படையில எங்களுக்கு ஒரு அரசியல்ல கற்பிக்கணும், பழக்கணும் என்ற அடிப்படையில் ஒரு ஆர்வமாக எங்களை எல்லாம் ஒரு பிடி பாடம் வெளியில எடுத்து சென்று எங்களுக்கு அந்த அரசியல் என்றால் என்ன, அதனுடைய அம்சங்கள் என்ன, அதை எவ்வாறு யாரு கைப்பற்றணும், யாரு பிடிக்கணும் என்பதை பற்றி எங்களுக்கு கற்பித்து தந்ததோடு எங்களை ஒரு பயிற்சி அளித்தார். அதிலிருந்து அன்றைய தினம் தொடக்கம் என்னுடைய அந்த அரசியலை நான் உள்வாங்கி கொண்டேன். அப்பொழுதிலிருந்து உள்வாங்கப்பட்டு 2005 இருந்துதான் உங்களுடைய அரசியலினுடைய வெளிப்பாட்டை காட்டினீர்கள் அல்லவா? ஆமா, நான் நினைக்கிறேன் 2002ஆம் ஆண்டு என்னுடைய முதல் பிரவேசம் அஜித் டாக்டர் அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியிலே ஒரு பாராளுமன்ற வேட்பாளராக களமிறங்கிய பொழுது அவருக்கு நான் அதுதான் என்னுடைய முதலாவது ஒரு ஈடுபாடு. தொழில்கள் சவுதியிலே தொழில் நிமித்தம் நான் சவுதி சென்றிருந்தேன் 9 வருடங்களா. இருந்தும் என்னுடைய உடம்பிலே அந்த அரசியல் உட்புகுந்திருந்தது. இரண்டாவது ஒரு நாளைக்கு நான் வெளிப்படுத்தினேன், அதாவது அரசியல் கலாச்சாரங்களை மாற்றல், அரசியல் பழிவாங்கல், ஊழல், அந்த அடிப்படையில இது இல்லாத ஒரு தூய்மையான அரசியலுடன் நாங்கள் கையெழுத்தணும் என்ற அடிப்படையில தான் நான் 2018ஆம் ஆண்டு பிரதேச சபை தேர்தலில் அதாவது யாழ்ப்பாண ஒரு அரசாங்கத்துக்கு கீழ ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய ஐக்கிய தேசிய கட்சியுடைய வெளிக்கந்த பிரதேச சபை வேட்பாளராக களமிறங்கி 2018ஆம் ஆண்டு 2018ஆம் ஆண்டு களமிறங்கி குறுகிய வாக்குகளால் நான் தோற்கடிக்கப்பட்டிருந்தாலும் என்னால் முடிந்த அதிலே ஒரு 100% விதமான என்னை அர்ப்பணித்து ஈடுபாடாக அதன் நிமித்தம் 3 கோடி ரூபாய் பெறுமதியான அபிவிருத்திகளை எங்களோட ஊர்களுக்கு, கிராமங்களுக்கு, எங்களோட வட்டாரத்துக்கு, சம அளவிலான பரிந்தளிப்புகளை நான் செய்திருந்தேன். ஆனால் பிரதேச சபைக்குள் நுழைவதற்கு முன்பதாகவே கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் ப்ராஜெக்டுகளை நீங்கள் இந்த வட்டாரத்துக்கு செய்திருக்கின்றீர்கள். தற்பொழுதைய நடைமுறையில் இருக்கின்ற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே போட்டியிடுகின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி எண்ணுகின்றீர்கள்? இந்த வாய்ப்பு எனக்கு மட்டுமல்ல, எங்களுடைய சமூகத்திற்கும் மிக முக்கியமான ஒரு
தருணமாக இருக்கின்றது. மக்கள் ஆதரவு பரிபூர்ணமாக இருக்கின்றதா? இருக்கின்றது. இருந்தாலும் எங்களுடைய சமூகத்துக்கு இது ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக கருதப்படுகிறது. முக்கியமான ஒரு தருணத்திலே எங்களுடைய சமூகம் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்லுவாங்க. அதாவது கடந்த ஜனாதிபதி தேர்தல் தொடக்கம், பாராளுமன்றம் முடிஞ்சு இது மூன்றாவதாக பிரதேச சபை நடப்பட போகிறது. நிறைவேற்ற அதிகாரத்தை பெற்ற ஜனாதிபதி அதுக்கு பின்னால பாராளுமன்ற தேர்தலுக்காக வேண்டி வரலாற்றிலே முன்னொரு போதும் இல்லாதவாறு 2 பெரும்பான்மைகளை பெறக்கூடிய 159 பெறக்கூடிய ஒரு திடகாத்திரமான அரசாங்கம் உருவாக்கினார். அதுக்கு பின்னால ஜனாதிபதியில எவ்வாறுதான் வாக்களித்திருந்தாலும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னால சிறுபான்மை, குறிப்பாக சிறுபான்மை இலங்கை வாழ் மக்கள் அனைவர்களும், அதாவது பாகுபாடு இல்லாமல் பெரும்பான்மை சிறுபான்மை என்று இல்லாமல் ஸ்ரீலங்கா மக்கள் என்ற அடிப்படையிலே என்பிபிக்கு வாக்களித்து பிரம்மாண்டமான வெற்றியை ஈட்டி கொடுத்தார்கள். அதுக்கு பின்னால 189 உறுப்பினர்கள் அவர் பெற்றுக் கொண்டார்கள். அதுல வந்துட்டு முற்றுமுழுதாக இந்த சமூகம் புறக்கணிக்கும். எப்படி சொல்லுகின்றீர்கள் புறக்கணிக்கப்பட்டது? கடந்த காலங்கள்ல கொடுங்கோலன் என்ற முறையில கூட ஆட்சிகள் நடந்திருக்கிறது ஸ்ரீலங்கா பாராளுமன்ற வரலாற்றில். இருந்தாலும் என்ன ஒரு கொடுங்கோலன் ஆட்சியா இருந்திருந்தாலும் ஒரு முஸ்லிம் தமிழ் என்ற அடிப்படையில குறைந்தது 2க்கு மேற்பட்ட ஒரு அமைச்சு பதவிகளை வகிக்கக்கூடியவர்களாகத்தான் இருந்து வந்திருந்தார். இஸ்லாமிய தரப்பிலே ஒரு சினட் அமைச்சு இல்லாத ஒரு பாராளுமன்றம் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சு எந்த விதமான ஒரு சிறுபான்மை, முஸ்லிம் அறிக்கை தமிழ் அறிக்கை எந்த ஒரு சிறுபான்மைக்கும் பயன்தளிக்கப்படாதது உண்மையிலே இது ஒரு கேள்விக்குறி. சிறுபான்மை, குறிப்பாக சொல்லப்பட சிறுபான்மை சமூகத்தை அதை குட்டி படைக்கின்ற ஒரு செயலாகத்தான் இதனை நான் பார்க்கின்றேன். அந்த அடிப்படையில தான். ஆனால் ஜனாதிபதி அவர்கள் கூறுகின்றார்களே, ஸ்ரீலங்கா மக்கள் சமத்துவ மக்களாக நாங்கள் இப்பொழுதும் அங்கீகரித்திருக்கின்றோம், பெரும்பான்மை சிறுபான்மை அல்லாமல் சமத்துவம் தேசியத்தை மையப்படுத்திய எங்களுடைய அரசியல் பிரகாரம் நடந்து கொண்டிருக்கும் என்று சொல்லி அவர் வாக்களித்திருந்தார். அதனை நீங்கள் எவ்வாறு நினைக்கின்றீர்கள்? பேச்சிலே வடை சுடக்கூடிய அரசாங்கம் தான் இந்த அரசாங்கத்தை நான் பார்க்கிறேன். ஆனா செயலில பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல காண்றதுக்கு எதுவும் இல்லை. இப்போ சகல துறையும் வந்துட்டு டிஜிட்டல் அளவுல மேலோங்கி கொண்ட, அதாவது தரம் உயர்த்தி கொண்டு போற நேரத்துல வந்துட்டு இந்த மாதிரி வாயால வட சுடக்கூடிய கதைகளை வந்துட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. செயலினால் அவர்கள் காட்டுக்கொள்ள. ஆமாம், எங்களுடைய வட்டாரத்துக்குள் வருவோம். வட்டாரத்திலே கிட்டத்தட்ட 5 போட்டியாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். 5 போட்டியாளர்களுள் நீங்களும் ஒருவர். உங்களை பற்றி உண்டான மக்கள் ஆதரவு உங்களுக்கு எப்படி இருக்கின்றது? நிச்சயமா கடந்த 2018 அரசியலுக்கு எந்த விதமான அறிமுகமும் இல்லாமல் எனது வட்டாரத்திலே கட்டுவனை கிராமத்துல வந்துட்டு 50% வாக்குகளை நான் பெற்றிருந்தேன். அதே போன்று சேனப்புரை கிராமம் என்ற கிராமங்கள்ல சேனப்புற தீவிச்சென்ன அந்த கிராமங்கள்ல எந்தவித அறிமுகமும் இல்லாம 30% வாக்குகளை பெற்றிருந்தேன். அதாவது நான் என்னுடைய அரசியல் அனுபவம் என்ன, அரசியல் இதனால நான் எவ்வாறு செயல்படுவேன், என்னத்தை சாதிப்பேன் என்பது கூட தெரியாது மக்கள். இருந்த போதிலும் 50% 30% என்ற அடிப்படையில் 80% வாக்குகளை நான் பெற்றிருந்தேன். அதுக்கு பின்னால நான் எடுபடாத போதும் 3 கோடி ரூபாய் அபிவிருத்திகள் நான் கொண்டு பின்னால எனக்கு ஒரு தன்னம்பிக்கை ஒன்று இருக்கின்றது. அதாவது எனது மக்கள் என்னை ஆதரிப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதாவது அதே இடத்தில் நான் கடைப்பிடி செய்வதாக இருந்திருந்தால் கட்டுவநிலையில வந்துட்டு கட்டுவநிலை கிராமத்துல வந்துட்டு நான் 80% வாக்குகள், அதாவது 30% கூட்டி 80% வாக்குகளை நான் எதிர்பார்க்கின்றேன். நிச்சயமாக கள நிலவரப்படியும் அந்த இது கிடைக்கும் என்ற ஒரு இதோடு தான் எதிர்பார்ப்போம். நிச்சயமாக எங்களுடைய பிரார்த்தனையும் அப்படியாக அமையட்டும். நேற்று முன்தினம் கூட்டம் ஒன்று இடம்பெற்றது, உங்களை ஆதரித்து பிரதான கூட்டம் ஒன்று இடம்பெற்றது. அதிலே பாராளுமன்ற உறுப்பினர் கின்ஸ் நெல்சன் கலந்து கொண்டிருந்தார், காணக்கூடியதாக இருந்திருந்தது. அந்த கூட்டத்திலே அவருடைய வாக்குறுதி ஒன்று அளிக்கப்பட்டிருந்தது. எங்களுடைய பிரதேசத்தில் இந்த கட்டுவன் வட்டாரத்தில் ஒரு வாக்கேனும் நீங்கள் கூடுதலாக பெற்றிருந்தால் உங்களுக்கு சேர்மன் பதவி தருவதாக வாக்களித்திருந்தார். அது மட்டுமல்லாது ஒரு போனஸும் தருவதாக வாக்களித்திருந்தார். இதனுடைய உண்மைத்தன்மை எவ்வாறு அமையும்? அது எங்களுடைய புலனறுவு மாவட்ட லீடர் அடிப்படையிலே தான் பாராளுமன்ற உறுப்பினர் கிங்ஸ் நெல்சன் அவர்களால் அளிக்கப்பட்டிருந்த வாக்குறுதிகள். அது அவரு உறுதிமொழிகள் தருவதற்கு முன்னாலேயும் எங்களுக்குரிய உரிமைகளை நாங்க எவ்வாறு பெற்றுக்கொள்வது, எங்களுடைய உரிமைகள் என்ன என்று நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையில நிச்சயமாக நாங்கள் இந்த கிராமத்திலே இந்த வட்டாரத்திலே விகிதாசார முறையில நாங்கள் வெற்றி பெறுகின்ற பொழுது
நிச்சயமாக எங்களுக்கான போனஸ் நிச்சயமாக பெறப்படும். அவரை விரும்பாமல் எங்களுக்கு தந்துதான் ஆகணும். அதுக்கான உரிமை போராட்டங்களை நிச்சயமா நான் செய்வேன். அது போக காலகாலமாக எங்களை வட்டாரத்தில் இருந்து வருவது வழக்கம் ஒரு பிரதிநிதியை தான் நாங்கள் உருவாக்கினோம் பிரதேச சபைக்காக. இம்முறை அவ்வாறு உருவாக்கின்ற பொழுது எங்களுக்கு பிரதேச உறுப்பினர் பிளஸ் ஒரு போனஸ் அடிப்படையில் 2 பிரதேச உறுப்பினர்களை நாங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பம். சேர்மன் உண்டு, போனஸ் உண்டு. அதே மாதிரி எங்க வட்டாரத்தை கொண்டோம்னு சொல்லி சொன்னால் அதிக அளவான வாக்குகள் வந்துட்டு எங்க வட்டாரத்தில் இருக்கின்றது. 3500 வாக்கு. அதே மாதிரி முஸ்லிம் மற்ற ஊர்களை எடுத்துக்கொண்டாலும் கிட்டத்தட்ட 6000க்கு அதிகமான வாக்குகள் வந்துட்டு முஸ்லிம்களுடைய வாக்குகள் இந்த இடத்துல இருக்கிறது. அதற்கான நிச்சயமாக எங்களுடைய உரிமைகள் அந்த இடத்துல இருக்கிறது, தங்கி கிடக்கிறது. 2 பேரை நாங்க கிடைக்கின்ற பொழுதும், வட்டாரத்தில் இருந்து 2 பேர் பெறுகின்ற பொழுதும், இந்த முஸ்லிம் ஊர்களிலிருந்து கிட்டத்தட்ட 5-6000 வாக்குகளை பெறுகின்ற பொழுதும் நிச்சயமாக ஒரு முஸ்லிமுக்கு அந்த சேர்மன் பதவி, தவிசாளர் பதவி சென்றடைவான். ஆமாம், இந்த கடந்த காலகட்டத்திலும் அதிகூடிய வாக்குகளை பெற்ற மந்திரிகள் கூட பொதுவாக அதிகூடிய வாக்குகளை கொண்ட தொகுதிதான், வட்டாரம் தான் இந்த கட்டுவன்வில் வட்டாரம். இந்த வட்டாரத்திலே வென்றெடுத்த மந்திரிகள் கூட பிரதேச சபையிலே போய் சாதாரண பின்வரிசையிலே அமர்கின்ற ஆட்சி எல்லாம் இடம்பெற்றது. ஆமாம், அப்படி ஒரு காலமும் இந்த முறை நடக்காதா? நிச்சயமாக நடக்காது. அதுக்கு நான் உறுதி வழங்குகிறேன் உங்கள் முன்னால. கடந்த 2018ஆம் ஆண்டு வரலாற்று நாங்கள் பேசுவோம் சொன்னா, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலேயே போட்டியிட்ட என்னுடைய போட்டியாளர் வந்துட்டு வடமத்திய மாகாணத்திலே அது கூடிய அளவிலான நல்லதொரு யுக்தியை கையாளுகின்றீர்கள். நானும் எவ்வளவுதான் முயற்சித்தாலும் யாருடைய பெயரையும் கூட நீங்கள் மறுக்கின்றீர்களே, நல்லதொரு பண்பாடாகவும் இருக்கலாம். சொல்லுங்கள். வடமத்திய மாகாணத்திலே அதிக அளவான விகிதாசாரப்படி வென்றெடுத்த ஒரு வட்டாரம் என்று சொன்னால் அது கட்டுமீறி வட்டாரம். அந்த கால பகுதியிலே ஒரு வேட்பாளர் உட்பட ஒரு துணை வேட்பாளர் இருந்தார்கள். அதற்கான ஒரு பேரம் பேசக்கூடிய, போட்டி போடக்கூடிய, சண்டை போட்டு எங்களுக்கு அந்த சேமன் இல்லை என்று சொன்னாலும் கூட அந்த துணை வேட்பாளர், அதாவது போனஸை பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைவே இருந்துச்சு. அதையும் நழுவிவிட்டார்கள். அது போக எங்களுக்கான ஒரு தவிசாளரை பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருந்துச்சு, அதையும் தழுவினார்கள். அதாவது பிரதேச சபை என்றால் என்ன, பிரதேச சபையினுடைய ஆதிக்கங்கள் என்ன, பிரதேச சபையில் இருக்கக்கூடிய அம்சங்கள் என்ன நாங்க விளங்கி கொண்டோம் சொல்லிட்டு நிச்சயமாக அந்த அந்த போட்டி போடக்கூடிய தகம் எங்களுக்கு தெரிவிக்க முடிச்சுன்னா நிச்சயமாக அந்த இடத்துக்கு நாங்கள் அடையோம். பிரதேச சபையினுடைய வட்டமேசையில் அமரக்கூடிய உறுப்பினர் கூடிய எண்ணிக்கை எத்தனை சுமார்? கடந்த 2018ஆம் ஆண்டிலே அமர்ந்தவர்கள் தான் 16 பேரை கொண்ட ஒரு உறுப்பினர்களாகத்தான் எங்களுடைய வெளிக்கந்த பிரதேச சபை அமர்ந்தது. இப்போது அப்படித்தான். அதாவது எங்களுடைய வெளிக்கந்த அப்படியானால் 3 பேர்கள், அதாவது சிறுபான்மையிலே வருகின்றீர்கள். காரணமாக குடாப்புக்குண வட்டாரம், அதே போல கட்டுவன்வில் வட்டாரம், அதே போல அத்துக்கொலை வட்டாரம், இந்த 3 பகுதிகளிலேயும் தான் எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்கள் செல்கின்றீர்கள். மீதி 13 தொகுதிகளும் பெரும்பான்மை இனத்தவர்களை சேர்ந்ததை அவர்கள் வென்றால் இந்த சேர்மனை விட்டுக் கொடுப்பதற்கு அவர்கள் ஏகமனதாக ஒத்து தருவார்களா? அதாவது தவிசாளர் அமைந்த பொழுது, அதாவது அந்த கண்டாயமுக்குள்ளதான் தெரியுது அவர்கள் தான் வாக்கு போட வேண்டியிருக்கு. அதாவது பிரதேச உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் ஒருத்தருக்கு வாக்களிக்க வேண்டும். அந்த சந்தர்ப்பத்திலே எங்களுக்கிட்ட அந்த தகம் இருந்திக்கும் சொல்லி சொன்னார். எங்களை வட்டாரத்திலே அந்த தகம் இருக்கும் சொல்லி சொன்னார். நிச்சயமாக நாங்க ஒன்று வளைய கொள்ளணும். போனஸ் சொன்ன பிறகு இருந்தா நாங்க எப்படி விகிதாசார முறையில நாங்க வெல்றோம் அந்த வட்டாரம். நிச்சயமாக விகிதாசார முறையில அந்த வட்டாரத்தை வெல்லுகின்ற பொழுது நிச்சயம் எங்களுக்கு போனஸ் வரணும். நிச்சயமா அதே மாதிரி எங்களோட வாக்காளர்களை நாங்க பார்க்கணும். எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதுல எத்தனை விகிதாசாரம். உதாரணத்துக்கு நாங்க எடுத்துக்கொண்டோம் சொல்லி சொன்னால், உதாரணத்துக்கு சேனப்புரை எடுத்துக்கொள்ளலாம், கட்டுமணியில எடுத்துக்கொள்ளலாம். சேனப்புறையில இருக்கின்ற வாக்குகள் வந்துட்டு 1280 சொல்லி சொல்லலாம். அது 50% வந்துட்டு கிட்டத்தட்ட 640. சரிதான். அதே மாதிரி கட்டுமணியில இருக்கக்கூடிய வாக்குகள் வந்து 2400. அப்போ 50% வந்துட்டு 1200. அப்ப 640 இருக்கிறது 50% சொல்லி சொன்னால் அவர்கள் எடுக்க வேண்டியது 50% கொஞ்சம் கூடு. அதாவது 780 எடுத்தால்தான் அவர்கள் வந்துட்டு 50% தாண்டி போறாங்க. நாங்கள் இங்க எடுக்கிறோம் சொல்லி சொன்னால் 1200 எடுக்கணும் சொல்லி சொன்னால் அது 50%. 1200 தாண்டி எடுக்கின்ற பொழுது
நல்ல விதாசாரத்தான் நாங்க வெல்றோம். இதைத்தான் மத்த பட்டணங்களே வெல்லணும். ஆமாம். அப்ப பிரதேச சபையிலே சேர்மனாக வர இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஏனைய கட்சிகளுக்கு வாக்குகளை பிரித்து விடாமல் ஒட்டுமொத்தமாக ஒருவருக்கு வாக்களித்தால் இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும் என்று நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக நல்லது கேள்வி. அதாவது சேர்மன் என்றதுக்கு அப்பால இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. கடந்த காலங்கள்ல நான் ஆரம்பத்தில் கூறியது போன்றும் ஒரு உறுப்பினர்களைத்தான் நாங்கள் பிரதேச சபைக்கு அனுப்புவோம். இப்பொழுது நாங்கள் 2 பிரதேச உறுப்பினர்களை பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அந்த அடிப்படையில பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் 2 பேர் போகக்கூடிய இடத்துல நாங்க ஏன் ஒருவர் எழுப்போம்? அந்த கேள்வி அங்கே தங்கி நிச்சயமாக. அந்த இடத்துல பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய கட்சிகளை வேட்பாளர்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொல்லி சொன்னால் எந்த ஒரு வேட்பாளருக்கும் எங்களை தவிர 2 வேட்பாளர்கள் இல்லை. வேட்பாளர், துணை வேட்பாளர், எந்த ஒரு வேட்பாளருக்குமே இல்லை. அந்த இடத்துல நிச்சயமாக எங்களுடைய வட்டாரத்தில் இருந்து ஒரு கட்சியில 2 பேர் போக முடியாது. அப்படி போவதென்று சொன்னால் அது ஒரே ஒரு கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர்களால மட்டும்தான் முடியும். ஆமாம். ஏனைய கட்சிகளில் பொதுவாக என்பிபி கட்சியில துணை வேட்பாளர்கள் கிடையாது. ஆமாம், துணை வேட்பாளர்கள் இல்லாத நிறைய கட்சிகள் இந்த கட்வன்வில் வட்டாரத்திலே போட்டியிடுகின்றார்கள். என்பிபிக்கு துணை வேட்பாளர் இல்லை, அதே போல ஐக்கிய தேசிய கட்சிக்கும் துணை வேட்பாளர் இல்லை, அதே போல ஸ்ரீலங்கா சுதந்திர ஐக்கிய முன்னணிக்கும் துணை வேட்பாளர் இல்லை என்ற கருத்தொண்டு அடிபடுகின்றது. உங்களுடைய கட்சிகள் துணை வேட்பாளர் இருக்கின்றார். இப்பொழுது இந்த வாக்குகள் சிதையும் பட்சத்தில் உங்களுடைய துணை வேட்பாளருக்கு பாதகம் வராதா? நிச்சயமாக பாதகம் வரும். அதாவது எங்களுடைய கட்சிக்கு இல்லை என்று சொன்னாலும் கூட இன்னொரு கட்சியை நாங்கள் விரும்புகின்ற பட்சத்திலேயும் நாங்கள் ஒருவரை அனுப்புகின்ற பொழுது நாங்கள் 2 பேரை அனுப்ப முடியும். ஆனால் 2 பேரை அனுப்புகின்ற பொழுது நாங்க இன்னொரு கட்சிக்கு வாக்களிக்க முடியாது. ஏன்னு சொன்னால் எவ்வளவு கணிசமான வாக்குகளை அவர்கள் பெற்றாலும் அவர்களால் செல்ல முடியும் ஒரு உறுப்பினர்கள் வாக்கு. சரிதான். அதனால எங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்திக்கு அளிக்கின்ற பொழுது நாங்கள் 2 உறுப்பினர்களை உருவாக்குவோம். இந்த வட்டாரத்தில் உள்ள மக்கள் நிச்சயமாக இதை கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு காரணம். 2 உறுப்பினர்களை நாங்கள் பிற இருக்கின்ற தகமைகளை கொண்ட ஒரு வட்டாரமாக இருக்கின்ற பொழுது நாங்கள் ஒருத்தர் அனுப்பணும் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இதற்கான காரணங்களை இந்த வேட்பாளர்கள் எதன் காரணமாக இதனை தடுத்தார்கள், ஏன் இவ்வாறான செயற்பாட்டுக்கு வந்தார்கள், துணை வேட்பாளர்கள் ஏன் மறுத்தார்கள் என்பது புரியாத ஒரு புதிராகவே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில இந்த மக்கள் இந்த 2 பேர் அனுப்புறோம் சொன்னா ஒரு கட்சிக்கு, அதாவது மக்கள் குடும்பம் அல்லது உறவினர்கள் அல்லது கட்சி கொள்கை என்ற அடிப்படையில வாக்குகளை அளிக்காமல் ஒரு கட்சிக்கு அவர்கள் வாக்குகளை வாரி வழங்குகின்ற பொழுது, ஆமாம், நீங்கள் சொல்கின்ற பொழுதுதான் விளங்குகின்றது. இந்த கட்வன்வில் வட்டாரம் குடும்ப அரசியல் ஒன்று சென்று கொண்டிருக்கின்றது. உன்னுடைய குடும்பம் பெரிதா, எங்களுடைய குடும்பம் பெரிதா என்ற அரசியல் மாறி போய் கொண்டிருக்கின்றதா? நிச்சயமாக. அதாவது எங்களை வட்டாரத்துல 5 வேட்பாளர்கள் களமிறங்கியிருக்கிறார். ஆமாம். 5 வேட்பாளர்கள் என்ற அடிப்படையில 5 வேட்பாளர்களுடைய குடும்ப அரசியல் என்ற அடிப்படையில ஒரு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு நிலைமைதான் அந்த இடத்துல காணப்படும். ஆனாலும் இந்த வேட்பாளர்கள் மற்றும் வாக்காளர்கள் வட்டாரம் ஊர் என்ற அடிப்படையிலே கருத்தில் கொள்வார்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த பிரிந்து போவதற்கு, அதாவது வளமையாக அரசியலில் ஈடுபடக்கூடியவர்கள் ஆளுங்கட்சி அல்லது எதிர்கட்சின்னு தான் பார்ப்பார்கள். நிச்சயமாக அதுக்கு பின்னால் உள்ள 3வது கட்சி, 4வது கட்சி, 5வது கட்சி என்று சொல்ல போகல அது வாக்குகளை ஒரு சின்ன பின்னமாகக்கூடிய ஒரு கட்சிகளா தான் இருக்கு. ஆமாம், நல்லதொரு கருத்தை சொன்னீர்கள். அதாவது எதிர்கட்சியிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுமார் 5-6 பேர் இருக்கின்றார்கள் நினைக்கின்றேன். இந்த மக்களுக்காக குரல் கொடுப்பதற்கு இருக்கின்றார்கள் நினைக்கின்றேன். ஆனாலும் ஏனைய கட்சிகளில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்களா? தற்பொழுது ஆரம்ப காலத்துல இருந்த அரசாங்கம் கூட்டாட்சியான ஒரு அரசாங்கம் தான் இருந்தது. ஆமாம். அதுல ஒரு வெற்றி பெற்ற ஒரு கட்சியும் அதனோடு சேர்ந்து அனைத்து கட்சிகளையும், எதிர்கட்சியை தவிர சகல கட்சிகளை இணைந்திருப்பார்கள். அந்த முறையிலே வந்திருந்தால் ஏதாவது ஒரு முறையிலேயே இவங்களுக்கான அபிவிருத்திகளை கொண்டு வர முடிஞ்சிருக்கும். தற்பொழுது இருக்கின்றது ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சி, எந்த விதமான ஒரு கட்சிகளும் இல்லை. இந்த கட்சிகள் புதிதாக உருவாகி புதிய புதிய கட்சிகளாக இருக்கின்றதுனால பாராளுமன்றத்தில் எந்த விதமான அங்கத்துவமும் இல்லாமல், அதனால நிச்சயமாக அவங்களுக்கு இனி வரும் ஜனாதிபதி தேர்தல் வரைக்குமான வித்தியாசங்கள் அல்லது அபிவிருத்திகள் இவங்களால கொண்டு வர முடியும் சொன்னா நிச்சயமாக முடியாது. ஒன்று மாற்றம் எப்போ உருவாகும் என்று தெரியாது. அந்த இடத்துல முடியுமான்னு சொல்லி சொன்னால் எதிர்கட்சியால தான் முடியும்.
மூணாவது, நாலாவது, அஞ்சாவது இருக்கின்ற கட்சிகள் வந்துட்டு சும்மா வாக்குகளை சின்ன பின்னமாக. நிச்சயமாக பொழுதும் கூட கட்சியினுடைய தலைமைத்துவங்கள் நான் இல்லை என்ற ஒதுங்கலான காட்சிகளை எல்லாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. எது எவ்வாறாயினும் எங்களுடைய பிரதேசத்துக்கு, எங்களுடைய வட்டாரத்திற்கு ஒரு நன்மையான விடயம் அமைய வேண்டும் என்றுதான் எல்லோருடைய ஆசையும். இந்த வாக்குகள் சிதையாமல் செல்கின்ற விதத்தில் உங்களுடைய நடவடிக்கை என்னவாக அமைகின்றது? முந்த முறை வாக்களிக்கின்ற பொழுது எங்களுடைய வட்டாரத்தில் உள்ள மக்கள் ஒரு 2-3 விஷயங்களை கலந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதாவது நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டு வருகிறது போல ஒருவர் போகின்ற சந்தர்ப்பத்தில் 2 பேர் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. நிச்சயமா. அதே மாதிரி எங்களுடைய வட்டாரத்திலே தவிசாளர் பெறக்கூடிய தகமைகள் இருக்கின்றன. நிச்சயமா. அதற்கான வாக்குகளும் அதற்கான வேட்பாளர்களுடைய தகமைகளும் அந்த இடத்தில் இருக்கின்றன. இந்த 2 தகமைகளும் இருக்கின்ற பொழுது எங்களோட உரிமைக்காக வேண்டி போராடக்கூடிய தைரியம் எங்களிடத்தில் இருக்கிறது. அந்த இடத்துல நிச்சயமாக எங்களோட உரிமைகள் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அதற்காக இந்த வட்டாரத்தில் உள்ள மக்கள் எல்லாம் ஒருநிலைப்படுத்தவர், அதாவது ஒரு நல்ல முறையிலே தூர நோக்கு சிந்தனை கொண்ட மக்களாக இருப்பார்கள் என்று சொல்லி சொன்னால், ஒரு கட்சிக்கு, அதாவது ஆளுங்கட்சி என்ற அடிப்படையிலே அவர்களுடைய நடவடிக்கைகள் எங்களுக்கு தெரியும், எந்த முறையில் அவர்கள் செய்து கொண்டு போறார்கள் சொல்லி அவ்வாறு அதை புறக்கணிக்கிற பட்சத்திலே இருக்கின்றது ஒரே ஒரு கட்சியாகத்தான் எங்களது சமூகம், முஸ்லிம் சமூகம் சகலரும் சார்ந்து போகக்கூடிய கட்சி தான் ஐக்கிய மக்கள் சக்தி. ஆகையினால இதுக்கு இருக்கிற ஒரே ஒரு தீர்வும் ஐக்கிய மக்கள் சக்தி. வட்டாரத்தை மூத்த மனிதர்கள், வழிநடத்தக்கூடிய மனிதர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து வழிநடாத்தினால் எம்முறையும் கிடைக்காத ஒரு அரிய சந்தர்ப்பமாக இச்சந்தர்ப்பம் நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அந்த அடிப்படையிலே நேரம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சி நிறைவடைவதற்கு இன்னும் சொற்ப வேலை இருக்கின்றது. ஆமாம், இறுதியாக நாங்கள் உங்களிடத்திலே கேட்பது, உள்ளூராட்சி சபை தேர்தலிலே நீங்கள் போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் ஜெயித்தால், நீங்கள் வெற்றியிட்டால் இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய முன்னேற்பாடுகள், அதாவது அவசரமாக செய்யக்கூடிய வேலை திட்டங்கள் என்ன? அதாவது இந்த நிறைவுக்கு வருவதற்கு முன்னால நான் சில காரணங்களை கூறணும். அதாவது நான் வெற்றி அடைக்கின்ற பொழுது என்னுடைய துணை வேட்பாளரை வெற்றி அடை செய்வேன். அதே மாதிரி நான் தவிசாளர் பதவி இந்த பிரேய சபையின் நான் பெறுகின்ற பொழுது நிச்சயமாக கட்டுவநில கிராமத்துக்கு என்னுடைய துணை வேட்பாளர் செயற்படுவார். அதே போன்று நான் தவிசாளர் பதவியை பெறுகின்ற பொழுது நிச்சயமாக சேனப்புற தீவிச்சேனை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு நபராக நாங்கள் ஒரு சங்கிதாயக்கன் அடிப்படையில நிச்சயமாக அவரை ஒரு பிரேசபுரம் மந்திரி அளவுக்கு அவரை நாங்கள் தேர்ந்தெடுப்போம். அப்பொழுது நான் தவிசாளராக இருந்தாலும் கட்டுவ நிலையில உள்ள ஒருத்தர் இருப்பார், அதே மாதிரி சேனப்படை ஒருத்தர் இருப்பார். அதே மாதிரி தவிசாளர் பதவிகளை பெறுகின்ற பொழுது அதுக்குள்ளே 2-3 தொழில்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. அதுவும் வந்துட்டு திரும்ப ஒரு முறை நான் கூறிக்கொள்ள வருகிறேன். அதாவது நான் வெற்றி அடைகின்ற பொழுது, தவிசாளர் பதவிகளை நான் பெறுகின்ற பொழுது, இதோடு சேர்ந்த துணை வேட்பாளர் வந்துட்டு கட்டுவநில கிராமத்தை ஒட்டியதாக நிர்வகிக்கக்கூடிய ஒருவராகவும், எனது சேலப்புற தீவிச்சனை கிராமத்துக்காக வேண்டி ஒருவரை நான் சேலப்புறையிலிருந்து நியமிப்பதற்கும் நான் தீர்மானித்திருக்கிறேன். சங்விதாயக்க அடிப்படையில், அதாவது சேலப்புறையில செயற்படக்கூடியவர் அதாவது ஒரு பிரதேச உறுப்பினர் எந்த அளவுக்கு செயற்படுவாரோ அவரோடாக அந்த சேவைகள் நடக்கும். நிச்சயமாக பாகுபாடு இல்லாமல் சம ரீதியாக முறையில இது செஞ்சு கொள்வோம். அதே மாதிரி பிரேசபையினூடாக வரக்கூடிய தொழில்களை நாங்கள் வந்துட்டு சமமான முறையில பயன்படுத்துறதுக்கும் நிச்சயமாக நான் வந்துட்டு அதுல ஈடுபாடாக இருப்பேன் நான் குறிப்பிட விரும்புகிறேன். எங்களுடைய வட்டார மக்கள் பெருமக்கள் இடத்திலே நான் ஒரு விதயமாக வேண்டிக்கொள்ற விஷயம்தான், அதாவது ஏனைய கட்சிகள், அதாவது ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற அடிப்படையில நீங்கள் வாக்களிக்க இருக்கின்றீர்கள் சொல்லி சொன்னால் நிச்சயமாக ஆளுங்கட்சிக்கு எங்களால சமூகம் என்ற ரீதியில நாங்கள் வாக்களிக்க முடியாது. ஆகையினால எங்களுக்கு இருக்கின்ற ஒரு தீர்வு தான் எதிர்கட்சியா அல்லது ஏனைய கட்சிகளா. அதே மாதிரி ஐக்கிய தேசிய கட்சிகள் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி ஸ்ரீலங்கா சுதந்திர முன்னணி எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி தான் பொதுஜன பெரமுன என்ற ஒரு போர்ட்டு கட்சி எடுத்துக்கொண்டாலும் இவங்களுடைய எதிர்காலங்கள், இவங்களுடைய அங்கத்துவங்கள் பாராளுமன்றத்திலேயே எந்த அளவுக்கு இப்போது அங்கம் வகிக்கிறார்கள்ன்றது எங்களுக்கு தெரியும். அடுத்ததாக பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஐக்கிய மக்கள் சக்தி எங்களுடைய
சமூகம் சகலரும் சார்ந்து போகக்கூடிய ஒரு எதிர்கால ஒரு சிறந்த முகாமத்துவம் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் எங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தி இருக்கிறது. அதுலதான் நான் என்னுடைய கலந்து கொண்டிருக்கிறேன். ஆகவேதான் இந்த வட்டாரத்தில் எங்களுடைய தகமைகள் இருக்குது. 2 உறுப்பினர்களை பெறுவதற்கும் தவிசாளர் பதவிகளை நாங்கள் பெறுவதற்குமான தகமைகளை இந்த வட்டாரத்தில் நாங்கள் கொண்டிருக்கின்றோம். ஆகவேதான் இந்த வாக்காளர் பெருமக்களுக்கு நான் விடயமாக வெளிக்கொண்ட விஷயம் என்று சொன்னால், குடும்பம் என்று பாராமல், உறவு என்று பாராமல், சகலரும் தூர நோக்கு சிந்தனையோடு சிந்திச்சு ஒரு கட்சிக்காக தங்களுடைய வாக்குகளை நீங்கள் அளிக்கின்ற பொழுது தனி நபராக அல்ல, தனி கிராமமாக அல்ல, எங்களை ஒட்டுமொத்த ஒரு வட்டாரமாக நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். எங்களை வட்டாரத்துக்கான பகிர்வுகள் சம அளவிலே கிடைக்கும் என்பதை உறுதியளித்து முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆமாம் நேயர்களே, இதுவரைக்கும் அதிருமரங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருந்தீர்கள். உலமையாக இந்த அதிருமரங்கம் நிகழ்ச்சி எதற்காக நாங்கள் உங்கள் மத்தியிலே கொண்டு தருகின்றோம் என்றால், வேட்பாளர்களுடைய வார்த்தைகளை உங்கள் முன் வைப்பதே. இவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் எடுத்து உங்களுடைய உள்ளம், உங்களுடைய மனது எப்படி சாட்சி சொல்கின்றதோ, யாருக்கு கொடுத்தால் எங்களுடைய வட்டாரம் நல்ல முறையில் வளர்ச்சி பாதையை அடையுமோ அவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை கொடுத்து அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய தினம் காலத்தையும் நேரத்தையும் செலவழித்து அவருடைய பல சிரமங்களையும் பாராமல் எங்களுடைய அழைப்புக்கு பதிலளித்து வந்து எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்த எங்களுடைய வேட்பாளர் MSM சத்தார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமாம், கட்டுரைகள் நட்பு மன்றத்தின் KCF மீடியா வழங்கும் அதிரும் அரங்கம் நிகழ்ச்சியோடு இதுவரைக்கும் இணைந்திருக்கின்றீர்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு முறை இப்படிப்பட்ட வேட்பாளர்களை சந்திக்க வரைக்கும் உங்களிடமிருந்து சலாம் கூறி விடைபெறுகின்றோம். ஒளிப்பதிவாளர் PM நாசரோடு உங்கள் அன்பின் NPM ஃபரீத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.